ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பதிவில் கடினமான துன்பங்களையும் சுலபமாக விரட்டும் சாம்பிராணி புகை பற்றி தான் பார்க்க போகின்றோம். பாறை போல் இறுகி கிடக்கும் சாம்பிராணி கட்டிகள் தீயில் பட்டவுடன் புகையாகி போகின்றது. அதுபோல நமக்கு நடக்க இருக்கும் கடினமான துன்பங்கள் எல்லாமே சாம்பிராணி போட போட விலகி ஓடும் என்பது ஒரு நம்பிக்கை. மேலும் சாம்பிராணி போடுவது வீட்டில் ஹோமம் செய்வதற்கு நிகரான ஒன்றாகும். ஹோமம் செய்வதால் ஏற்படும் அனைத்து நன்மைகளும் சாம்பிராணி போடுவதன் மூலம் கிடைத்துவிடும். ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, நவக்கிரக தோஷம், முன்னோர்களின் சாபம் போன்ற அனைத்து கஷ்டங்களும் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து இருக்கும். வீட்டில் மட்டுமல்லாமல் தொழில் செய்யும் இடம், கடை, வியாபாரம் நடக்கும் இடம் என அனைத்து இடங்களிலும் சாம்பிராணி போடுவதன் மூலம் தொழில் முன்னேற்றம் அடைந்து லாபம் அதிகரிக்கும். எந்தெந்த நாட்களில் இறைவனுக்கு சாம்பிராணி புகை காட்டினால் எந்தெந்த பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஞாயிற்றுக்கிழமை சாம்பிராணி தூபம் காட்டினால் ஆத்ம பலன் கிடைக்கும், சகல செல்வாக்கு, புகழ் உயரும், ஈஸ்வரனின் அருள் கிட்டும். அடுத்து, திங்கட்கிழமை சாம்பிராணி காட்டுவதால் தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மன அமைதி, அம்பாள் அருள் கிட்டும். அடுத்து, செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி தூபம் காட்டுவதால் எதிரிகளின் போட்டி, பொறாமை மற்றும் தீய எதிர்மறை எண்ணங்களின் மூலம் உண்டான கண் திருஷ்டி கழிதல், எதிரிகளின் தொல்லை நீங்குதல், முருகனின் அருள் கிட்டுதல், கடன் நிவர்த்தி போன்ற பல நல்ல பலன்கள் உண்டாகும். அடுத்து, புதன்கிழமை சாம்பிராணி தூபம் காட்டுவதால் நம்பிக்கை துரோகம், சூழ்ச்சிகளிலிருந்து தப்புதல், நல்ல சிந்தனை வளர்ச்சி, வியாபார வெற்றி, சுதர்சனரின் அருள் கிட்டுதல் போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து, வியாழக்கிழமை சகல சுப பலன்கள், பெரியோர்களின் ஆசி கிட்டுதல், அத்துடன் சித்தர்களின் மனம் குளிரும், முன்னேற்றங்கள் தொடரும். அடுத்து, வெள்ளிக்கிழமை சாம்பிராணி தூபம் காட்டுவதால் லட்சுமி கடாட்சம், சகல காரிய சித்தி போன்ற பல நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து, சனிக்கிழமை சாம்பிராணி தூபம் காட்டுவதால் சோம்பல் நீங்குதல், சகல துன்பங்கள் நீங்கி சனி பகவான், பைரவர் போன்றோரின் அருள் கிடைக்கும். வாரத்தில் 2 முறையாவது வீட்டில் சாம்பிராணி போடுவதால் தீய சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும். நன்றி.